கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஏன் ஏமாற்ற மாட்டார்? அப்போ நல்லதானே செய்வார். இல்லை, கர்த்தர் ஏமாற்ற, நீ செய்த நீதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏமாத்தாம என்ன பண்ணுவார்? உனக்கு நீதியின் பலனே கர்த்தர் கொடுப்பார். என்ன பாஸ்டர் உங்களை தேடி வந்தால் இப்படி என்னை சபிக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம்மா, நீ தப்பு. இத்தனை நாள் என்னை கூட்ட சேர்த்து என்ன பண்ணிட்ட? ஜெபிக்க சொல்லிட்ட. இப்போ கர்த்தர் பேசும்போது தான் தெரியுது தப்பு உன் மேலே இருக்கு. ஓ, இந்த இடத்த நீயே என்ன பண்ணு, உங்கள் அண்ணனுக்கு உண்டான ஷேர் கொடு. அப்போனா அவருக்கு கொஞ்சம் கால் பாக்கி குத்தி முக்காசு எடுத்துக்கிட்டோமா, அது உன் விருப்பம். ஆனால் அதுவும் நீதியில் நீ செய்யலைன்னா நீ அந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் கேட்டேன், நீ இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் ஓடுதுன்னு. 6 வருஷமாக போகுது. 6 வருஷத்தில் நீ எதை இழந்து போயிருப்ப? உன் வீட்டில் உன் பொண்ணு அவனையும் இழுத்துன்னு ஓடிச்சு. இழுத்துன்னு ஓடின பொண்ணு என்ன ஆயிடுச்சு? அவன் சரியில்லை, திருப்பி வீட்லேயும் வந்து தங்கிடுச்சு. உன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உன் உடம்பு ஃபுல்லாக வியாதி, சமாதானம் இல்லை. எதற்கு? இந்த ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ வேண்டும் என்பது நீ செய்யப்பட்ட காரியம் சின்ன தவறு. ஆனா அதுக்கு யார்கிட்டயும் நீ என்ன பண்ற? ஏமாத்துற. கடவுள்கிட்டயே போய் நியாயம் விசாரிக்க போறேன்னா தேவன் நியாயமா தான் இருப்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அவர்கிட்ட போய் நீ என்னதான் ஐஸ் வச்சு, என்னதான் பாடல் பாடி, என்னதான் நீ காணிக்க கொடுத்து, என்னதான் அபிஷேகத்தில் இருந்தாலும் நியாயம் நீதின்னு வரும்பொழுது அவருக்கு உண்டான ஸ்தானத்தில் நிலையாய் நிற்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. ஒவ்வொருத்தரும் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தெய்வன் நம்மளோடு கூட இருப்பதுக்கு எல்லா கரங்களை தட்டி எடுத்து படிங்க. இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4-6 படிங்க. 4லேருந்து 6 வரையும் படிப்போமா? அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. இங்க நான் என்ன சொல்றது படிக்கிறீங்களா? மீண்டும் இந்த வசனத்தை நம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. அல்லேலூயா. தேவன் எதை நோக்கி பார்க்கிறார்னா, ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்ம வாழ்க்கையில் நன்மை கிடைக்குமா? தேவன் ஏதாவது ஒரு நன்மையை நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நம்ம இப்படி தான் தேவனை தேடி ஓடுவோம். ஆனால் தேவன் எப்படி நம்மளை பார்த்து கொண்டிருப்பார்னா, நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் தீவிரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் தீவிரிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கணும்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார்னா, உன்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ், நம்முடைய செயல்பாடுகள், இதனை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவன் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா, உதவி செய்ய மாட்டாரா, அவரே நோக்கி கொண்டே இருப்போம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்காதுன்னா, ஏன் நமக்கு இந்த தேவைகள் சந்திக்க மாட்டுது, ஏன் இந்த பிரச்சனை நமக்கு கிடைக்க மாட்டுது, இந்த சூழ்நிலை ஏன் மாற மாட்டுது, ஏன் வியாதி மாற மாட்டுது, நெருக்கம் ஏன் மாறிக்கொண்டே இருக்கு. நம்மளை நோக்கி பார்க்க மாட்டோம். தேவன் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார், கர்த்தரை தேடி வருகிற எனக்கு எதுவுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவுமே செய்யலை,
என் கணவன் எனக்கு எதுவும் செய்யலை, என் மனைவி எனக்கு எதுவும் செய்யலை, என் பிள்ளைங்க எனக்கு செய்யலை, என் தாய் தகப்பன் உறவுகள் எனக்கு எதுவுமே செய்யலை. இப்படியே மற்றவர்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணி கொண்டிருப்போம்? குறை சொல்லி கொண்டே இருப்போம். ஆனால் தேவன் பாருங்க, இங்கே அந்த தேவனுடைய நகரம், தேவன் இந்த வாரத்தில் நம்ம தலைப்பு பார்த்தோம். தேவன் எங்கே இருக்கிறார்? ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம் என்பது நம்ம குடும்பம், நம்ம சபை, நம்ம வீடு. தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கூடாரம் என்பது எப்படி இருக்குமா? அங்கே சந்தோஷம் இருக்கும், வியாதி இருக்காது, கவலைகள் இருக்காது, பொறாமை இருக்காது. அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கும், அங்கே ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதபடி இருக்கு. இங்கே மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் 9:4 படிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், அங்க போய் அந்த நகரத்தை சுத்தி பாரு. அதற்குள்ளே செய்யப்படுகிற இந்த அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிடியாத காரியம், அருவருப்பான காரியங்கள். நம்ம அருவருப்புனா எதை பார்ப்போம்னா, அசிங்கமான காரியங்கள், அதாவது டாய்லெட், மோஷன், இதுதான் அருவருப்புன்னு நினைப்போம். ஆனால் தேவன் இவைகளை காட்டிலும் உள்ளார்ந்த இருதயத்தின் அருவருப்பை பார்க்கிறார். கூடவே இருப்பாங்க சகோதரனை, முகத்தில் பார்த்து வீட்டுக்கு வந்தோடனே வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கோம், ஏன்டா இவங்க வந்தாங்க, எப்படா இவங்க போவாங்க, ஐயோ வந்துடுச்சு. ஆனால் சிரிப்பு மட்டும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விசுவாசி வீட்டில் இருக்கிறோம், ஜெபம் போகிறதுக்கு போயிருக்கோம். அன்னைக்கு பார்த்தா அந்த விசுவாசியோட மாமியார் வீட்டுக்கு உள்ளே வராங்க. என்ட்ரன்ஸ் பெல் அடித்த உடனே போய் அவங்க குழந்தை போய் கதவு திறக்குது. அம்மா பாட்டி வர்றாங்க. இந்த அம்மா மூஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ நிம்மதி போயிடுச்சு. எங்கள் எதிர்க்கே சொல்கிறாங்க, பாஸ்டர் சத்ரு உள்ளே வந்துச்சு பாஸ்டர். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனையும் பிரைஸ்லாடத்த நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்க வருவதுக்கு முன்பாக என்ன பேசுனாங்க, முன்னாடி வந்தோடனையும் சாப்பிட்டீங்களா அத்தை, உங்களுக்காக தான் காத்துட்டே இருந்தோம், உங்கள் நினைப்பாவே இருக்கு, உங்கள் வீடு, உங்கள் பிள்ளை உங்களே கேட்டுன்னு இருக்காரு. சரி, நல்லது. இப்போ தேவன் எதை பார்ப்பார்? அந்த அம்மா உண்மையை நேசிக்கிறாயா? அந்த அம்மா எவ்வளோ வேணா கெடுதல் இருக்கட்டும், ஆனால் உன் இருதயத்தில் அருவருப்புகள் இருக்கும், சில சிந்தனைகள் அருவருப்பாக இருக்கும், பேச்சுகள் அருவருப்பாக இருக்கும். தேவனுக்கு பிடிக்காத சில அருவருப்புகள் அவங்க கிட்ட நான் சொல்கிறேன், கேளுங்க. ஜாதி என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பு. நம்ம இந்திய தேசத்தில் தான் இந்த ஜாதிலாம். இந்திய விட்டு கண்ணை போட்டிங்கன்னா ஜாதி கிடையாது. மொழி, இனம், கலரு, பிரிவினை, ஊர், இப்படி தான் வந்துடும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணால் அவன் செய்கிற தொழிலை வச்சு, நீ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றியா, நீ கெட்ட ஜாதி, நீ மாட்டுக்கறி சாப்பிட்றியா, நீ ரொம்ப கெட்ட ஜாதி, நீ முடி வெட்டுறியா, மோசமான ஆள், அயன் பண்ணுறியா, மோசமான ஆள், குப்பை பொறுக்கிறியா, மோசமான ஆள், நீ சிற்ப வேலை செய்கிறியா, நீ நல்ல ஆள். இப்படி வேலை செய்கிறத வச்சுட்டு ஒருத்தரை தரம் பிரிக்கிறது. இது நமக்கு முன்பாக இருக்கிற முன்னோர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணி அதன் வழியில் வந்து அவங்களுக்கு வழி தெரியாது. யாரோ சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி, மற்றவங்கள கீழ்ந்த ஜாதி, அவங்கெல்லாம் மேலாடையை போடக்கூடாது, குனிஞ்சு தான் வரணும், எங்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, இப்படி அநேக சொல்லிடலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி போயிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நான் நாடாரு, நான் வன்னியர், நான் முதலையார், நான் எஸ்சி, நான் பிசி, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. மாற்றம் வேணும் என்று வெளியே பேசுறது அல்ல. ஐயோ இந்த தேசம் மாற்றமே இருக்க மாட்டுது, இந்த ஜாதி வெறியை பிடிச்சிருக்கு, மற்றவங்களை சொல்றதை காட்டிலும் நாம் மாற வேண்டும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் வந்து ஒரு தேசத்தை மாற்றணும்னா ஒரு பிள்ளை வந்திருக்கிற ஒரு விசுவாசி நீ மாறிட்டா போதும். உன் பிள்ளைக்கு என்ன ஜாதி என்ன தெரியாமல் இருந்தாவே போதும். நீ உன் மூலமாக உன் குடும்பத்தில் அந்த அருவருப்பை அகற்றிட்டேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இல்லை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மட்டும் என்ன இருக்கட்டும், நல்ல சபைக்கு போகிற நாடாக இருந்தால் நல்லா இருக்கட்டும், வன்னியர் இருந்தால் நல்லா இருக்கட்டும், இல்லை இந்த ஜாதியில் இருந்தால் நல்லா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ ஒழுங்காக இருப்பாங்க. சில பேர் டௌரி வாங்குறதுக்காக பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிற அருவருப்பு. இப்போ நம்ம மாற்றலைன்னா
அது மாறாது. சில நேரங்களில் இது ஒரு பாட்டு இருக்கும். இது இல்லாமல் இந்த மரணக்காரங்களில் வரும். யார் சாங்கியம் ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. செத்த பேருக்கு கொடி துணின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த துணி பார்த்தீங்கன்னா பேனருக்கு கடிக்கிற காடா துணின்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. அதை எடுத்துகிட்டு வந்து அதை போட்டே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. முறிமை கொடுக்கணும்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா, கொண்டுச்சா, அவங்க வாழ்க்கை அடுத்த நாள் என்னவா இருக்கும் அதை பற்றி இல்லை. இங்கே என் பெருமையை நான் என்ன பண்ணோம், நிலைநாட்டு. இதெல்லாம் அருவருப்பான காரியங்கள். சில இடங்களில் போயிட்டு பத்திரிக்கையில் என் பேர் போடலன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை கெடுப்பதற்கு, அவமானப்படுத்துவதற்கு சண்டை கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. சண்டை போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் போய் நிற்கும். அந்த கூட்டத்தில் தலைவராக யாராக இருப்போம்? நம்ம தான் இருப்போம். நம்ம தான் தலைமை தாங்கினவர்களாக இருப்போம். நியாயம்தான், நீ கேளு, நாக்கப்படுற கேளு, ஒரு முறை கேட்டால் தான் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அடங்குவாங்க. இங்கே யார் இதை கேட்குறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் கர்த்தர் சொல்றாரு, இங்கே அருவருப்பான ஆளுங்கள்லாம் யாரு? மனைவிக்கு துரோகம் பண்றவங்க அருவருப்பானவர்கள், கணவனுக்கு துரோகம் பண்றவர்கள் அருவருப்பானவர்கள். அருவருப்பான செயல்கள் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கு? உன் பார்வைகள் எப்படி அருவருப்பா இருக்க? சபைகளுக்கு உள்ள வந்துட்டு மற்றவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? இச்சிப்பது. தேவன் அதான் பார்ப்பார். நீ உள்ள வந்திருக்கிற இது இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கலாம், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று நீ எப்போ அங்கீகரிக்கப்படுகிறாயோ அன்னிலிருந்து நீ இந்த உலகம் உன்னை உற்று நோக்குகிற ஒரு விசேஷ ஜாதியாய் மாறுகிறாய். அல்லேலூயா. சின்ன ஊர் தான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி நிறைய அரபு கண்ட்ரி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, அந்த தேசத்தை தொட முடியல. ஏன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவர்களுக்கு பிரியமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று நம்மளே சொல்லிக்கிறோம். அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுங்க? நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாதபடி, தெளிவில்லாதபடி இருப்போம், பலம் இல்லாதபடி இருப்போம், பணம் இல்லாதபடி இருப்போம், உயர்வு இல்லாதபடி இருப்போம், அழகு இல்லாதபடி இருப்போம், பதவி இல்லாதபடி இருப்போம், சகல அந்தஸ்துகளும் இல்லாதபடி இருப்போம், பார்ப்பதற்கு ஒரு பொருட்டே இல்லாதபடி காணப்படுவோம். ஆனால் நீ இஸ்ரவேல் ஜனம் என்றால், அல்லேலூயா, நீ பார்ப்பதற்கு விசேஷமாய் காணப்பட மாட்ட. ஆனால் உன்னை குறித்து அநேகர் பேசுவாங்க, இவர்கள் பயங்கரமானவர்கள். அல்லேலூயா. பார்க்கறதுக்கு அப்பாஞ்சி மாதிரி இருக்குப்பா, பார்க்கறதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க, அமுக்குனி மாதிரி இருக்கு, ஆனால் பண்ணுற வேலை எவ்வளோ வேலை, நம்மளை குறித்து பேசுவாங்க. இவங்கள ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எடும்புறாங்க, என்ன பண்ணாலும் இவங்க ஜெயிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை குறித்து அவ்வளோ அடையாளமாய் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று வாட்ச் பண்ணினே இருப்பார். உங்ககிட்ட என்ன இருக்கு? அருவருப்பான காரியங்கள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்க இருதயங்கள் பேசிக்கொண்டே இருக்கும், ஐயோ நான் இந்த தப்பு செய்து கொண்டிருக்கேன், நான் நாடகம் பார்த்து கொண்டிருக்கேன். நீ நாடகம் பார்க்கறது தப்பு இல்லை. இந்த நாடகத்துக்காக குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஜபத்தையும் நீ விட்டு விடுறது தான் தப்பு. ஒரு அலையிலேயே சொல்லுவோமே, கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், அவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட என்ன அருவருப்பு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவருப்பான காரியங்கள். அருவருப்பு என்பது என்னன்னா, மற்றவங்களுக்கு பிடிக்காத உன்கிட்ட இருக்கா? முதலாவது உன் குடும்பத்தில் உறவுகளுக்கு பிடிக்காத காரியம் உன்கிட்ட இருக்கா? உன் நினைவுகள். தேவன் முதலாவது உன் செயல்பாடுகளுக்கு முன்பாக உன் நினைவு தான் அருவருப்புன்றார். ஒருத்தர் பார்ப்போம், சகோதரியை சகோதரனை பார்க்காம உள்ளுக்குள்ளே இச்சித்து கொண்டே வெளியே காட்டிக்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே அவ்வளோ காம விகாரம், அவ்வளோ பொறாமை, அவ்வளோ அழுக்கு இருக்கும். வெளியே சிரிச்சுக்கிட்டே நல்ல பிள்ளை மாதிரி காணப்படும். பாஸ்டர், இதெல்லாம் என்னால் மாற்ற முடியல பாஸ்டர், இதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எப்போ மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறாயோ அப்போவே நீ கர்த்தருடைய பாதையில் கடந்து வருகிறாய் அர்த்தம். அல்லேலூயா. சில பேர் முடியாத நீ முடிவு பண்ணிட்டீன்னா நீ கர்த்தரை விட்டு நீ விலகி போயிட்ட. நான் முயற்சி பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு உதவுங்கன்னு சொல்லி நீ ஒரு ஸ்டெப்பு உள்ள வைக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நீ வந்துட்ட. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. மீண்டும் அந்த வசனத்தை 5 படிங்க.
பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இந்த இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இங்கே என்ன நடக்குதுன்னா, முதல் கிளீனிங் எங்க நடக்கணும்? வெளியேந்தல்ல, முதல் நம்மளுக்குள்ள சபைக்குள்ளேருந்து. தேவன் சொல்லுகிற யார் யார் தீட்டுப்பட்டிருக்காங்க, யார் யார் குறைபாடுகளோடு இருக்கிறாங்க, யார் யார் உள்ள பாவிகளாக இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுங்க? சங்கரித்து போடுங்கள். ஒரு கை உனக்கு இடரா இருந்தால் தேவன் சொல்லுகிற அந்த கை என்ன பண்ணு? கட் பண்ணி போடு. ஒரு கண் உனக்கு இடரா இருந்தால் அந்த கண்ணை கட் பண்ணி போடு. சரி, நீ அந்த கண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இந்த கண் இன்னொரு கண்ணை கெடுக்கும், இந்த கை இன்னொரு கையை கெடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம நட்பு எப்படியா இருக்கணும், நம்ம உறவுகள், நம்முடைய சகவாசங்கள். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாரு உன்னை நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உன் நண்பனோட கேரக்டரை வச்சு தான். அது எப்படி பாஸ்டர், என் நம்பலாம் சில பேர் சொல்லுவான், என் நம்பலாம் குடிகாரன், அவன்லாம் மோசமான ஆள், அந்த பொண்ணு அப்படிப்பட்டு அப்படி இருக்கும், ஆனால் நான் கரெக்டு இல்லை. நீ யாரோடு அதிகமாய் பேசுகிறாயோ அந்த செயல்பாடுகள், அந்த பார்வை, பேச்சு, சிந்தனை, எண்ணங்கள் அப்படியே உன்னோடு கலக்கும். எக்ஸாம்பிள், நீ குழந்தையிலேருந்து உங்கள் அம்மாவை பார்த்து வளரும் பொழுது, அப்பாவை பார்த்து வரும்பொழுது உன் நட, பேச்சு, ஸ்டைல் எல்லாம் அப்பா அம்மா போலே வரும். இல்லை, நான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் தான் வளர்றேன், எங்கள் தாத்தா வீட்டில் தான் வளர்றேன்னா உன் பேச்சு, பார்வை எல்லாம் உங்கள் அப்பா மாதிரிலாம் இருக்காது. நீ யாரை பார்த்து வளர்றியோ உங்கள் தாத்தா மாதிரி உன் முகபாவனையே மாறும். சில பேர் குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க, கவனிச்சு பாருங்க. யாருக்கோ பிறந்த குழந்தை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை வளரும் பொழுது யார் முகத்தை பார்த்து வளருதோ அந்த முகம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தத்தெடுத்து வளர்த்தவங்க முகம் மாதிரியே மாறும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? எப்படி? அதுதான் தேவன் செயல். அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல பசங்களோட சேருங்க, நல்ல நட்போட சேருங்க. அதே போல இந்த சபையில் ஒன்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்களாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். பிள்ளைகளை கூட்டிட்டு சபையில் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எதிர்காலத்தின் தீமைகளை நீங்கள் இன்னைக்கு மாற்றி கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாஸ்டர் சபைக்கே வரமாட்டோம், ஆனால் ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சிட்டேன் பாஸ்டர். இந்த சபையில் உட்கார்ற அந்த குடும்பம் யோசிச்சு பாருங்க. சபையில் உள்ள இருக்கும் பொழுதே நீ பாவத்தில் சிக்கிறேன்னா சபையில் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. பயம் கிடையாது, எச்சரிப்பு கிடையாது, நெருக்கம் கிடையாது. அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு தெளிவில்லாத இருக்கும். சபையை விட்டு வெளியே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சபைக்கு வந்துட்டு போகிற பிள்ளைகள் வாழ்க்கையும் பாருங்க. கொஞ்சம் பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுவாங்க. கொஞ்சம் நம்ம பெரிய மாற்றம் தேவையில்லை, அந்த கொஞ்சம் மாற்றம் அவன் எதிர்காலம் முதிர் வயதில் அன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாதை அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சபைக்கு வருகிற என் அன்பு ஜனமே, உன் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை பார்க்கிறேன்னா பொண்ணை நீ எப்படி பார்ப்ப, பையனை எப்படி பார்ப்ப? நல்லா சம்பாதிக்கணும். சபைக்கு வரல என்ன டிசைட் பண்ணுவீங்க? நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல அப்பா அம்மா இருக்கணும். ஆனால் சபைக்கு வர்றவங்க பர்டிகுலராக பார்க்கறது, அவன் ஜெபம் பண்ணுவாங்களா, அவன் ஊழியம் பண்ணுறாங்களா, அதில் அந்த பொண்ணோ பையனோ ஒரு ஊழியம் பண்ணுறாங்க, சபையில் மேடையில் நின்று பாடுறாங்க, இல்லை ஊழியக்காரோட கொஞ்சம் ஐக்கியத்தில் இருக்காங்க, சபையிலே இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு வரதட்சணை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி, பேரண்ட்ஸை பற்றி பெருசாக எதிர்க்க மாட்டாங்க. இந்த பிள்ளை என் வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளைனால இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பு. இன்னைக்கு நம்மளை அறியாம ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள கால் வைக்கிறது, நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீங்க தீட்டுப்பட்ட காரியங்கள் உங்களை அறியாமவே மாறிக்கொண்டிருக்கு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. சபையில உள்ள கால் வைக்கும் பொழுது நீ சபிக்கப்பட்ட இடம், உன் வாழ்க்கை, உன் எண்ணங்கள், உன் எதிர்காலங்கள், உன் சிந்தனைகள் இவைகள் அனைத்தும் நிர்மலமாக்கப்பட்டு நீ சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்க. அப்ப இது என்ன இடம்? இது சுத்திகரிக்கப்படுகிற இடம். நீ உள்ள காலை வைக்கும் பொழுது நீ சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்க.
உள்ள வரும்பொழுது, இந்த வார்த்தை வரும்போது உன்னோட பேசுது. கர்த்தர் பேசுறாரு. யாரும் சுத்திகரின்னு பேசும்பொழுது உன் இருதயத்துல கூட்டுறது, ஓ என்னதான் சொல்றாரா கர்த்தர், ஓ இந்த பாவம் செய்யற இது, நீ அந்த யோசிக்க ஆரம்பிச்சினாவே கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. உன்னை விட்டு கர்த்தர் தூரம் இல்லை, உன் கூடவே தான் இருக்கிற. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. ஓ கர்த்தர் என்னோடு பேசுறார். போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட அழுவுது, பாஸ்டர் நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்பா பேசுறாருன்னு, என்கிட்ட நான் அவர்கிட்ட பேசணும், அவர் சத்தத்தை நான் கேட்கணும். நான் சொல்லி அனுப்பிச்சேன், நீ ஜெபம் பண்ணுமா, கண்டிப்பா கர்த்தர் உன்னோடு பேசுவார். நம்ம கிட்ட பேசாம அவர் யாரிட பேசுவார்? அல்லேலூயா. நீ பேச விரும்புவார், ஆனா நம்ம பேசுறது இல்லை. எப்படி? நம்ம லபலபான்னு வாயை திறந்து என்ன பண்ணுவான்? நான் ஸ்டாப்பா போயின்னு இருக்கோம். அவர் அப்படி இல்லை. வார்த்தை அவர் வார்த்தை கொடுத்தாரு மாற மாட்டாரு. அதனால அளந்து பேசுகிறவர். ஒரு வார்த்தை தான் இருக்கும், அந்த வார்த்தை அவ்வளவு கிரியை செய்யும். உண்மைதானே? அப்ப அந்த அவர்கிட்ட இந்த ஒரு வார்த்தை வர்றதுக்கு நம்ம எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? அவர் ஜெபமே பண்றது இல்லை, அவர்கிட்ட தனிமையில இருக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. அவர் எப்படி பேசுறது எப்படி கேட்கும்? இந்த மாதிரி சபைக்கு வரும் பொழுது அவர் பேசுற அடையாளம் என்னன்னா, உன் இருதயத்தில் சில பேர் பாடுகளோடு வருவீங்க. அந்த பாடை குறித்து பேசும்போது, அப்பா என் பாடுக்கு ஏற்ற மாதிரி பேசினார். இது வேற. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கறத காட்டிலும் எச்சரிப்பு கொடுக்கிறார்னா அது உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. எச்சரிப்பு கொடுக்கிறார். உனக்குள்ள தீட்டு இருக்கு, தீட்டான செயல்பாடுகள் இருக்கு, தீட்டான பார்வை இருக்கு. எல்லாம் நினைச்சுப்பாங்க தீட்டு என்பது இந்த பெண்களுக்கு இந்த 3 நாள் வந்தா தீட்டு. சபைக்கு சில பேர் சபைக்கு வர மாட்டாங்க. அதெல்லாம் தீட்டு இல்லை. தேவன் அதை எதிர்பார்க்கிறவர் அல்ல. உன் இருதயம் எப்படி இருக்கு? சபைக்குள்ள உள்ள வருகிற நீ சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. ஐயோ நான் இந்த இன்ஸ்டாகிராமில் இப்படி பண்ணி கொண்டிருக்கேன், வாட்ஸ்அப்பில் இது மாதிரி பண்ணி கொண்டிருக்கேன், யாரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டிருக்கேன், உடனே மாற்றுன்னு கர்த்தர் சொல்றாரு. இது என்னைக்கு மாற்றலாம்? ஆண்டவரே என்னால் மாற்ற முடியல, மாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீ கேட்கும் பொழுதே அவர்கிட்ட வந்துட்ட, அவரோடு நீ என்ன பண்ணிட்ட? பாதைக்குள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எடுத்து படிங்க. லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படிப்போமா? எடுத்து படிக்கிறாங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தனாய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனம் இருக்கு. இந்த சபைக்கு உள்ள வருகிற உங்களை கத்த சொல்றாரு, நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். என்னவா? பரிசுத்த ஜனமாய் பிரித்து எடுத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அப்ப நீங்க யாரு? இந்த உலகத்துல நீங்க பாவியா இருக்கலாம், உண்மையா பாவம் செய்து தான் வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ இச்சைகள், குறைகளோடு தான் வந்திருக்கீங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன், நீ ஜாக்கிரதை உள்ளவள். அல்லேலூயா. நீ ஜாக்கிரதை உண்ணவள். உன் வாயில ஒரு போதை பொருள் போதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். சபைக்கு போற நேரத்தில் நீ வீட்டில் உட்காந்துருக்கணும், யோசிக்கணும், ஐயோ நான் பரிசுத்த ஜாதி, நான் இந்த நேரத்தில் நான் இங்க இருக்கணும், நான் என்னுடைய கடமை இது செய்யணும். வீட்டில் கணவன் காசே கொடுக்கறது இல்லை, சமையல் ஆக்குவீங்களா ஆக்க மாட்டீங்களா? ஆக்கணும். செம்மடி குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவருக்கு சமையல் செய்யணுமா செய்யக்கூடாதா? 2 நாள் காய போட்டாதான் என்ன ஆகும்? இது உலகத்தில் சொல்லி கொடுக்கறது. நீ தெரியணும், அவன் கடமை செய்யல, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நான் என் கடமையை நான் செய்யணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கணவன் தவறு செஞ்சுட்டான், பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன். ஏன்னா நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நான் அவர் பாவத்தை மன்னிக்கும் பொழுது என் பாவத்தை என் தேவன் மன்னிப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். முதலாவது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், நான் பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷ ஜாதி. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நம்ம சொல்லுவோம்ல, அப்பா நான் ஊழியக்காரன், என் புள்ள நீயும் ஊழியம் செய்யணும்ல, நான் டீச்சர் வேலை செய்றேன், நீயும் டீச்சர், நான் போலீஸ் செய்றேன், என் புள்ள எப்படி இருக்கலாமா? நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? நான் ஒழுங்கா இருக்கேன், நீயும் இருந்தா நல்லா இருக்கும்பா, நம்ம என்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ அதெல்லாம் பாடுபட்டு இப்போ ஒழுங்கா இருக்கேன், நீயும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதே தான் தேவன் சொல்றார், எப்பா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்கிட்ட ஏதாவது குறைய கண்டியா,
நீ என்ன தகப்பனாக தாயாக நீ ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாயே, அப்போ என்ன போல நீ மாறணும்ல. நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். நீ எப்போ ஞானஸ்தானத்தை எடுக்கிறாயோ, எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டாயோ, அப்பவே நீ பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷ ஜாதி. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, அதை தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வசனம் வரும்பொழுது, ஐயோ நான் தீட்டுப்பட்டவன், எனக்குள்ள குறைகள் இருக்கு, இதெல்லாம் சொல்லும் பொழுது குத்தப்பட்டுச்சு இல்லை. நீ எப்போ குத்தப்பட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டீங்கன்னா நீ கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவல்ல. ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே, அந்த கொஞ்சம் நீ தலை குனிற பத்தியா, அங்கே தேவன் உன்னை குறித்து பெருமைப்படுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனம் இருக்க, பாவத்தை செஞ்சுட்டு அவன் இஷ்டத்தில் போக்கில் வாழ்கிறான். அதில் ஒரு ஜனம் திருந்தணும்னு நினைக்கிறது, திருந்ததோ இல்லையோ திருந்தணும்னு நினைக்கிறது. இதில் யார் ஸ்பெஷல்? ஒரு ஜனம் பாவம் செய்து கொண்டே இருக்கு, இருக்கிற கொள்ளை இல்லை எல்லாம் பண்ணிட்டு எது பண்ணாலும் சரி பார்த்துக்கலான்னு ஒன்று உட்காந்துருக்கு. ஒரு ஜனம் பாவம் பண்ணிடுச்சு, ஆனால் யோசிக்குது, ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு. இப்போ ஒரு நீதிமானாக இருக்கிற, ஒரு நல்லவராக இருக்கிற ஒரு தேவன் யார் மேலே பிரியப்படுவார்? நீ காசு எவ்வளோ கொடுத்தாலும் கொடு, சபைக்கு என்ன வேணா செய், வெளியே என்ன வேணா ஏமாத்து, ஆனால் உண்மையாய் மனம் திரும்புகிறது இந்த ஒரு பிள்ளை. அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக இன்னொரு முறை நான் சிலுவையில் ஏறுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே, நல்ல சத்தமா சொல்லுவேமே. நான் இன்னொரு முறை நான் சிலுவையில் ஏறுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ பிரிக்கப்பட்ட ஜாதி. யார் என்ன கைவிட்டாலும் சரி, தேவன் உன்னை கைவிட மாட்டார். யார் உன்னை தள்ளி வச்சாலும் சரி, தேவன் உன்னை தள்ளிவிட மாட்டார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. எடுத்து படிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, முதல் நீ சபைகளுக்குள்ள இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் முதல் எடுக்கும். முதல் கிளீனிங் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, எங்க பாடம் சொல்லி கொடுக்குறது. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது முதல் எங்க படிக்கணும்? வீட்டில் படிக்கணுமா, வெளியே வந்து படிக்கணுமா? இங்க கவனிங்களேன். நேற்று ஒரு பிலிவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நைட்டு. அந்த பிள்ளை 10th படிக்குது. ஸ்கூலுக்கு ஃபீஸ் வருஷத்துக்கு எவ்வளோன்னா 45,000 ரூபாய். டியூஷன் சேர்த்து விட்ருக்காங்க. டியூஷனுக்கு எவ்வளோமா ஃபீஸு? 65,000 ரூபாய். எவ்வளோ நேரம் ஸ்கூலு? 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு 45, 2 மணி நேரம் டியூஷனுக்கு 60,000 ரூபாய். என்னன்னு கேட்டால், இந்த பிள்ளை 10th பாஸ் ஆன ஃபஸ்ட்டு. எத்தனை பேர் படிக்கிறாங்க? 40 பேர். 3 இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த 60,000 செலவு பண்ணுறாங்க? அந்த பேரண்ட்ஸ் ஏன் 60 ரூபா செலவு பண்ணணும்? ஸ்கூலில் 45 என்னாச்சு? வேஸ்ட். படிக்க வேண்டிய இடத்துல படிக்கல, இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல சொல்லிக் கொடுக்கல. இங்கே சொல்லிக் கொடுக்காதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகுது? சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போகுது. இப்போ இதுக்கு யாருக்கு பெருமைன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை, அந்த டியூஷனுக்கு தான் பெருமை, ஸ்கூலுக்கு பெருமை இல்லை. அதே போல நம்ம வளர்றது இந்த சத்தியம் எங்க கேட்கிறதோ, முதலாவது நீ சபைகளை சுத்திகரிக்கப்படணும். எடுத்து படிங்க. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, கர்த்தர் எதை விரும்புகிறாராம்? பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு முதல் காரணம், அந்நிய தேவர்களை வணங்குறவர்களை என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு வரணும் பாஸ்டர், அதனால அந்த பொண்ணு வீட்டில் பொண்ணு எடுத்தோம், அப்படியாவது அந்த பொண்ணு ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பொண்ணாக இருக்கும், கல்யாணம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டு அங்கே விலை கேத்திட்டு இருக்கோம். ஏன்? காரணம் என்ன? எனக்கு அதை யோசிச்சு பார்த்தோமா நம்ம? ஆமாம். என் அன்பு பிரியமான ஜனமே, தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சபைகளுக்குள் உள்ள வரும், உனக்குள்ள அருவருப்பான காரியங்கள் ஏதாவது இருக்குன்னா உடனே என்ன பண்ணு? இங்கே கிளியர் பண்ணு. வசனம் சொல்லுது. சபைகளுக்குள்ள வர நீ இங்கே சுத்திகரிக்கப்படணும். இங்கேருந்து நான் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா? நீ உள்ள வர தேவன் பார்க்குறாரு, இவனை எப்படியா கிளீன் பண்ணி அனுப்பலான்னு பார்க்குறேன். தேவன் ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல், இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல், இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் இல்லை, எல்லாருக்கும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வச்சுட்டார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவங்க கம்மியாக எடுத்துக்கிறாங்க, சில பேர் நிறைய எடுத்துக்கிறாங்க ஆசீர்வாதம்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்த பாவ புண்ணியம்னு சொல்லி இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய கிரியைக்கு தக்கன பலன் என்னோடு கூட வருகிறது. நீ தேவனிடத்தில் நன்மை பெற வேணாம், உன்னை சுத்திகரிக்க ஆரம்பிச்சாவே உனக்கு கிடைக்கிறதெல்லாம் நன்மையாய் மாறும். அல்லேலூயா. இங்கே சபைக்கு தேடி வரவங்க நிறைய பேர், பாஸ்டர் சூனியம் பண்ணிட்டதுனால எனக்கு வீடு போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, சரீரம் போயிடுச்சு. நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, ஜெபம் பண்ணி அந்த பிசாசை மட்டும்தான் அங்கேருந்து துரத்துறோம். அந்த பிசாசின் செயல்பாடுகள், சூனிய கட்டுகளை மட்டும்தான் உடைச்சு அனுப்புகிறோம். அப்போ ஆசீர்வாதம் தானாக தானே வரும். உனக்காய் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அது அப்படியே பைப் லைனில் நின்று கொண்டே இருக்கும். இந்த பிசாசானம் தடப்பட்டிருக்கும், இல்லை உங்ககிட்ட இருக்க பாவங்கள் தடப்பட்டிருக்கும். இந்த பிசாசானம் மூலமாக, செய்வனையின் மூலமாக நீ குடும்பத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்க, ஏதோ ஒரு பாதிப்பு உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்குள்ள வாதித்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நிமித்தமாக, இந்த பாவத்தின் நிமித்தமாக நீ பாதைப்பட்டு கொண்டிருப்ப. அந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வர மாட்டேன். இப்போ நாங்கள் ஊழியக்கார வேலை என்னன்னா, தேவனுடைய ஜெபம் பண்ணி அந்த பிசாசை நாங்கள் பண்ணுற ஜெபம், தேவன் கொடுத்த கிருபையினால அதை வெளியே எடுக்கும் பொழுது ஒரு ரூட் கிளியர் ஆகுது. தேவன் ஆல்ரெடி உனக்குன்னு வச்சுதான் தானாக வரும். பல நாள் ட்ரை பண்ணியிருந்தேன் பாஸ்டர், இப்போ டக்குன்னு வந்துச்சு. ரொம்ப நாளாக காத்திருந்தேன். நீ ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஜெபம் பண்ணதுனால உனக்கு எதுவும் கிடைக்கல, உனக்காய் கொடுக்கப்பட்டது கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் நிறைய முறை சொல்லுவேன், தேவன் யாரோடு சொப்பனத்தில் பேசுகிறாருன்னா பணம் கீழே கிடைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டார். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, குடும்பமே ஜாலியாக சிரிக்கிற மாதிரிலாம் சொப்பனத்தை காட்ட மாட்டார். பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சாவே பாம்பு வருது பாஸ்டர், ஜெபம் பண்ணி முடிச்சாவே சண்டை வருது பாஸ்டர், ஜெபம் பண்ணி முடிச்சா யாரோ தூக்கில் மாட்டுற மாதிரி இருக்குது, எங்கே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வருது. அதெல்லாம் நல்ல தரிசனம் தெரியுமா? என்னன்னா, உனக்கு வரப்போகிற ஆபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, காட்டுகிறார். அல்லேலூயா. யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆக போகுது, நமக்கு என்னாச்சு, நீ தூக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த ஆக்சிடென்ட் உனக்கு கூட வரலாம், உன் குடும்பத்தில் யாருக்கா வரலாம். அதனால் உன் வேதனையில் படும். கர்த்தர் தரிசனத்தை காட்டி அப்புறம் சொல்லுவேன், அப்பவே எதுவும் நடந்துச்சுங்க, நான் கண்டுக்காம விட்டேன். தீமை வருவதே ஒன்றும் இல்லை. இந்த சுண்டி வரல எனக்கு என்னால் இப்படி இதுக்கு மேலே மடக்க முடியாது. சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும் போது பால் பட்டு இங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஒரு 1 hour கேமில் இந்த மாதிரி வேலை நடந்துச்சு. நான் அன்னைக்கு கேமுக்கே போகாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையில் இந்த சுண்டி வரல என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இழந்திருக்க மாட்டேன். ஏன் அங்கே போனேன், என் ஆசை விளையாடுறதுக்கு. அந்த பாலை போய் பிடிச்சி அவ்வளோதான். தப்பு இல்லையே. ரெண்டாவது, அந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே போல தான் ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ அதில் சிக்காதபடி தேவன் என்ன பண்ணுவார், உன்னை வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, உன்னை பிரித்தெடுப்பார். உன்னை பிரித்தெடுத்து உன்னை என்ன பண்ணுவார், சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் வர பிரச்சனை உனக்கு வராமல், இன்னைக்கு வர பிரச்சனை இன்னைக்கு வரலன்னா, இன்னைக்கு ஜுரம் வந்துருச்சு, கோல்டு பிடிச்சிச்சு, எத்தனை நாள் பிரச்சனை, 7 நாள். இன்னைக்கு கோல்டே இல்லைன்னா 7 நாள் நிம்மதியாக இருப்பல்ல. சின்ன போகிற காலில் அடிச்சுக்கிட்ட சின்ன நகம் தான் பேத்திருக்கும், அது 2 நாள் வெளியே இருக்கும். அந்த 2 நாள் உனக்கு சந்தோஷத்துக்கு எடுத்திருக்கும். ஆனால் தேவன் எச்சரிப்பு கொடுக்குறார். சபை என்பது எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குற இடம். ஐயோ, எனக்கு வார்த்தையை தீர்க்க தரிசனமா நீ வாழாக்காமல் தலையாக்குவ, ஓ ஓகே, நீ போகும்பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய வீட்டில் ஒரு கிஃப்ட் இருக்கு, நீ எதிர்பார்த்துக்கினே போவே. கர்த்தர் உன் வாழ்க்கையில் கொடுக்கறதெல்லாம் விசேஷம் தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இந்த உலகம் எல்லாம் உனக்கு தான். ஆனால் எதையும் உன்னால் என்ன பண்ண முடியல, சுரிந்து கொள்ள முடியல. எல்லா கடையிலும் எல்லாம் விற்குது, நம்ம வாங்க முடியுதா? வாங்க முடியல. எனக்கு காசு இல்லை சாப்பிட முடியாது. ஆனால் தேவனும் தடையை நீக்கிட்டார்னா ஒன்றும் இல்லை. வயிறில் பிரச்சனை இருந்தால் பிரியாணி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வயிறு பிரச்சனை பண்ணால் அடுத்த நாள் ஒரு நான்வெஜ் சாப்பிடலாமே, ஒரு மீன் சாப்பிடலாமே. கர்த்தருடைய வேலை, முதல் வேலை உன்னை சுத்திகரித்து உன்னை கிளீன் பண்ணி உன்கிட்ட இருக்கிற தவறுகளையும் உன்கிட்ட இருக்க இச்சைகளையும் உன்கிட்ட இருக்கிற அருவருப்புகளையும் அவர் எடுத்துட்டார்னா நீ பரிசுத்த ஜனமாய் மாறுகிற. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஜனமானா அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் இந்த உலகமே அவருக்கு சொந்தமா இருக்கு. நீயும் பரிசுத்தராய் மாறுறதுனால அவருக்கு உண்டானவைகள் உனக்கும் உண்டாகிறது. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல நீங்க கேட்க வேண்டிய முதல் காரியம், நான் பரிசுத்தமாக்கப்படணும். ஒரு ஸ்டெப், இதை என்னால் விட முடியல ஆண்டவரே, விட்டா நல்லா இருக்கு ஆண்டவரே. சின்ன யோசி, சின்னதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வை. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா.
நாடகத்தை பார்க்க சொல்லலை, பார்க்க வேணான்னு சொல்லலை, பாரு. ஆனால் அதனால உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது. உன் எதை நான் சொல்கிறேன், எதை நீ பார்க்குறாயோ, நான் சொல்கிறேன் யாரோட பழகுறியோ அந்த பழக்கம் உனக்குள்ளே வரும்ன்ற. நாடகத்தில் பார்க்குறோம், சினிமாவை பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், நான் படமே என்ன இருந்தது, லவ் படம் தான் இருந்துச்சு. இப்போ எதாவது லவ் படம் வருதா? லவ் சாங்கு, லவ் பாட்டு எதாவது வருதா சொல்லுங்கள்? அந்த லவ் படம்லாம் வந்து என்ன பண்ணிச்சு, எல்லாம் நல்ல குடும்பத்தெல்லாம் கெடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அது உங்களுக்குள்ள பழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ படம் என்ன படம் சொல்லுங்க? நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளை கெடுக்கிறது, பொண்ணுங்களை சீரழிக்கிறது, இது சம்பந்தமாக தான் ஃபுல் நாடகம், ஃபுல் படம் வரும். கேங்ஸ்டர், அடி குத்து, ஒரு 100 பேர் அடிக்கிறது, 1000 பேர் அடிக்கிறது, இது ஒரு படம். இன்னொரு படம் கடத்தல், ட்ரக்ஸு. இன்னொன்று அவன் பொண்டாட்டி இவன் லவ் பண்ணுறது, இவன் பொண்டாட்டி அவன் லவ் பண்ணுறது. நாடகத்தில் என்ன இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க. படத்துலையும் அதுதான் இருக்கும். இப்போ லவ்வே கிடையாது. இப்போ ஆண் லவ் பண்ணிக்கலாம், பொண்ணு லிவிங் டுகெதர். கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகலான்னு சொல்லி இப்போ பழக்கத்துக்கு படம், எல்லா படத்துலையும் நீ 10 படம் பாருங்கள், 10ல் 5 படம் அந்த சப்ஜெக்ட் உள்ளே இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உன் ஒழுக்கத்தை மாற்றுவது. ஏன்னா தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாரு. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நீ பரிசுத்தமாக இருந்தால் தேவனிடத்துலேருந்து எல்லாத்தையும் பெற்றுப்ப, அதனால் நீயும் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால் நீ பார்க்குறது எல்லாமே கெடுதலாக தான் இருக்கும். அது நம்மளுக்குள்ளே பார்த்து 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 உன் பாத்ரூமில் உன் வீட்டில் யாரை எட்டி பார்த்தா நீ விட்டுருவியா? உன் வீட்டு வாசலில் வந்து யாராவது விட்டுருவியா? ஆனால் இப்போ பாருங்க, பிக் பாஸ்னு ஒன்று நாடகத்தை கொண்டு வந்தான். வீட்டுக்குள்ளே கேமரா, பாத்ரூமில் கேமரா. அதை பார்த்து பார்த்து பழகி இப்போ எல்லார் வீட்டு தெருவிலையும் கேமரா வச்சுட்டாங்க. உன் வீட்டில் ஏன் போலீஸ்காரை கேட்க முடியுதா, கேட்குறேன் கேமரா வச்சேன்னு? அடுத்தது உன் பெட்ரூமில் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பிளான் இருக்குது. உன் அறியாமே உன் ஃபோன் ஓப்பன் ஆகி உன் கேமரா ஓப்பன் ஆகி பார்க்கும். ஒன்றும் இல்லை, உன் ஃபோனை வச்சுருக்கல, ஃபோனில் நெட்டு ஆன் பண்ணிவிட்டு நீ என்ன பொருள் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டே இரு. 1 மணி நேரம் கழிச்சு நீ இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணினா நீ என்ன பொருள் பேசிட்டு இருந்தியோ அந்த பொருள் வந்து அது ஆடாக வந்து நிற்கும். எப்படி? நீ யார்கிட்டையும் சொல்லலை, நீ சர்ச்சும் பண்ணலை, ஆனால் நீ பேசிக்கொண்டிருக்கிறது எப்படி அதில் போகுது? யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாங்க. நீ என்ன டிசைட் பண்ணு, நீ என்ன வாங்கணுன்றத, நீ என்ன சிந்திக்கணுன்றத யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் டிசைட் பண்ணு. உன் வாழ்க்கை தரங்களை மாற்றுறதுக்கு இன்டர்நெட்டும் டிவி சேனலும் உட்காந்துருக்கு. இங்கே ஒரே ஒரு இடம் மட்டும், சபை மட்டும்தான். நீ பரிசுத்தமாக இருப்பா, பரிசுத்தமாக இருப்பா. யாருக்காக பரிசுத்தமாக இரு? உங்களுக்கும் உன் பிள்ளைக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. ஒரு அம்மா அடிச்சுக்கிது வந்து, என் புள்ள பையன் இன்னொரு பையனை லவ் பண்ணுறான். நேற்று கதை அதை கேட்டு கடுப்பாது. பையனை அம்மா லவ் பண்ணுறான், பொண்ணை தான் கேள்விப்பட்டோம். பையன் இன்னொரு பையனை லவ் பண்ணுறான்னா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பையன் பார்த்தா ஒரு மாதிரி நெளிஞ்சு பேசினுக்கிறேன். அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். இதை கேட்டு என்ன இருக்கும், மனிதர்களுக்கு உரிமைகள் கொடுக்க ஆரம்பித்தா ஒழுக்கம் போயிடும், அங்கே சீர்கேடு வரும். தேவன் சொன்ன கடைசி நாட்களுக்குள்ளே வந்து நிற்கிறோம். இந்த காலகட்டத்தில் நானும் என் குடும்பமும் சபையும் எப்படி ஆயிருக்கணும்? இன்னைக்கு விடுதலைக்காய் வந்திருக்கலாம், தேவைக்காய் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஒரே ஒரு சின்ன பரிசுத்தம், சின்ன செயல்பாடுகள். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் இதை மாற்றிக்கிறேன். இன்னைக்கு சபைக்கு வந்து என் கையில் இதை மாற்றிக்கிறேன். சின்ன காரியத்தை சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். உங்கள் நேரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். எவ்வளோ நேரம் சபைகளுக்குள்ள இல்லை சபை சார்ந்து, ஊழியங்களை சார்ந்து, ஜபம் சார்ந்து உன் நேரத்தை நீ செலவிடுகிறாயோ, நீ இந்த உலகத்தின் பாவத்திலேருந்து நீ சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஒன்று அறியாமல் செய்கிற. ஐயோ, நான் 2 மணி வீட்டில் சொல்கிறாங்க, என் மனைவி 2 மணி நேரம் 3 மணி நேரம் சபைக்கு போனால் வரமாட்டுது. உன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி, உன் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐயோ, ஒரு ஒரு பையன் சைதாப்பேட்டில் என் கூடயே தான் இருப்பான். பையன் ரவுடித்தனம் பண்ணுறான்ட்டு என் கூட அமிச்சாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு என் கூடயே இருப்பான். காலைல வருவான், கூடயே இருப்பான். சண்டே ஃபுல்லாக என்கிட்ட தான் இருப்பான். 6-7 மாதம் போயிடுச்சு பிரச்சனை சபையில். பாஸ்டர் அந்த பையனை மயக்கி அவன் கூடயே வச்சுன்னுக்கிறாரு. நீ சபைக்கு போனால் ப்ரேயர் முடிச்சுட்டு என்ன பண்ணிடணும்,
என் பையனை பார்க்கறதில்ல, சண்டே என்ன என் பையன் என் கூட இருக்கணும் இல்லை பாஸ்டர், அவன் ஊழியம் உங்கள் கூடயே வந்துடுறேன். சரி போடான்னு விட்டோம், அவ்வளோதான். போனவன் தான் ஒரு 6 மாதம் கழிச்சு கஞ்சா அடிச்சுன்னு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாஸ்டர் அவனை எப்படியாவது கூட, ஏம்மா நீயாச்சு உன் பிள்ளையாச்சு, சபைக்கு வரையா வந்துட்டு போ, உனக்கு ஹெல்ப் பண்ணி உன் பிள்ளைக்கு ஏன் நேரத்தை செலவழிச்சு உன் பிள்ளைய கூட எட்டுன்னு போயிருந்தா. இல்லை பாஸ்டர் என் சொந்தம் என் ஆன வீட்டுக்காரெல்லாம் பார்த்துட்டு நீ சர்ச்சைக்கு அந்த கோவத்தில் நான் இங்கே சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட பரவாயில்ல, பட் உன் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை யாருக்கு எடுத்துட்ட? இன்னைக்கு நீங்களே ஒரு 2 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இடுப்பு வலிக்க உட்காந்து நீங்கள் போகிறேன்னா ஒன்னாலும் உன் குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ தாயாராக இருக்கலாம், நீ பாட்டியாக இருக்கலாம், உன் வீட்டில் யாரும் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நீ வச்ச காலுக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை உன் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஐயோ என் பேர இங்க உட்காந்துட்டு நீ பேர பிள்ளைக்காக அழுது கொண்டிருப்ப, பேத்திக்காக அழுது கொண்டிருப்ப, இல்ல பிறக்க போற குழந்தைக்காக அழுது கொண்டிருப்ப. அந்த ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. தேவன் சொல்லுகிறார், என் ஜெபத்துக்கு நான் பிரியப்படுகிறேன்றார். ஜெபத்தை கேட்பவர் என்று வசனம் சொல்லுகிறது. உன் ஜெபத்தை கேட்கிறாரா? நீ என்னதான் பேசுற பார்க்கலாம், அட்லீஸ்ட் பேசல, ஜெபமாவது பண்ணு, விண்ணப்பமாவது கொடு, அப்படியாவது என்கிட்ட வா. இன்னைக்கு இந்த ஏதோ கீபோர்டோ பேடோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் சபையில் இல்லை ஊழியத்தில் காலை வைக்கிற மாதிரி இருக்குன்னா பணம் பெரிய பணம் வாழ்க்கை கிடையாது. உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அல்லேலூயா. இத்தனை நாள் நீ இழந்து போயிருக்கலாம், இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, சரி நான் இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன், இனி நான் சுத்திகரிக்கிறது, என் பிள்ளை கெடுறதுக்கு காரணம் நானாக இருக்கக்கூடாது. நான் சுத்திகரிக்கப்பட்ட என் பிள்ளை தானா சுத்திகரிக்கப்படும். சொல்லுங்க, நான் சுத்திகரிக்கப்பட்ட என் பிள்ளை தானா சுத்திகரிக்கப்படும். ஆமா தானே? ஆமா. நான் 2000 சம்பாதிக்கிறேன், என் சம்பளம் எதுக்கு? நான் அப்பா 2000 சம்பாதிக்கிறேன்னா என் வருமானம் எனக்கா என் பிள்ளைகளுக்கா? அப்பாவுக்கு வருமானம் தான் பிள்ளை சந்தோஷமா இருக்கும்ல. நான் நல்ல வீட்டில் இருந்தால் என் பிள்ளையும் நல்லா இருக்கும்ல. என் வீட்டுக்கு இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்கும், என் பிள்ளை சந்தோஷமா, அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறீங்க. நான் பெயிண்ட் அடிக்கிறது எனக்கு பிடிச்சது அடிக்கிறதுக்கு என் பிள்ளை சந்தோஷப்படுது. அதே போலதான் இப்ப நான் பண்ற ஜெபம் என் பிள்ளையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சபைக்குள்ள வந்து காலை வச்சிருக்கிறது என் பிள்ளையை ஆசீர்வதிக்கும். இப்ப நீங்க உள்ள வந்து வச்சிருக்கிறது, நீங்க இங்க பண்ற ஒவ்வொரு ஜெபம், நான் போய் நீங்க சொல்லிட்டு வந்திருப்பேன், நான் உனக்கா போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், யாருக்கா சொல்லிட்டு வந்திருப்பேன், பேத்திக்கோ பேரனுக்கோ இல்லை யாருக்கோ ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன், நான் ஜெபம் பண்ண போறேன்னு நீ சும்மா சொல்லிட்டு வந்து சும்மா கூட உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நீ சொல்லிட்டு வந்ததை கர்த்தர் கண்டு கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அந்த புள்ள நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கா எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அது ஜெபம் பண்ணதே பண்ணல, ஆனா எனக்கா என் தாயோ பாட்டியோ தகப்பனோ ஜெபம் பண்றாங்கன்னு இருக்கு பத்தியா, அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு நீ வந்திருக்கிற ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் தாய் மறந்தாலும் உன்னை மறப்பதில் என்ன கர்த்தர் சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடுவோமா?